குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தொடரும் மீனவர்கள் கைது. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். நாகப்பட்டினம் அக்கரப்பேட்டையை சேர்ந்த 11 மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். விசைப்படகை பறிமுதல் செய்தனர். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆண்டு மட்டும் 324 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 44 படகுகள் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைகளால் தமிழக மீனவர்கள் பெரும் இன்னல்களை சந்திக்கின்றனர். வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது என ஸ்டாலின் கூறியுள்ளார். மீனவர்கள் கைதுக்கு தமிழக கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாமக தலைவர் அன்புமணி இக்கட்டான நிலையில் இந்தியா செய்த உதவிகளை கூட இலங்கை நினைத்து பார்க்காமல் தமிழக மீனவர்களை கைது செய்து இந்தியாவை சீண்டி வருகிறது என கூறியுள்ளார். சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கையில் பல்வேறு கடல்சார் மீனவர் ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அவற்றை இலங்கை அப்பட்டமாக மீறுகிறது, தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்கிறது என கண்டித்துள்ளார். சென்னையில் முதல் கார் ரேஸ், மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஆனால் ஒரு கண்டிஷன். சென்னையில் முதன்முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தனியார் அமைப்புடன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒப்பந்தம் செய்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் சென்னையில் கார் பந்தயம் நடைபெற இருந்த நிலையில் மிக்ஜாம் புயல் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. வரும் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் சென்னையில் இந்த கார் பந்தயம் நடக்க உள்ளது. தீவுத்திடலை சுற்றியுள்ள பிளாக்ஸ்டாப் சாலை, கடற்கரை சாலை, சிவானந்தம் சாலை, அண்ணா சாலை ஆகியவற்றில் கார் பந்தயம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் மையப்பகுதியில் நடத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவர், குறிப்பாக ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் பாதிக்கப்படுவர் என எதிர்ப்பு கிளம்பியது. ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. தடைகளை தாண்டி சென்னையில் கார் பந்தயம் நடப்பது உறுதியாகியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சென்னை கோட்டையில் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அவர் கூறியதாவது: வருகின்ற 31ஆம் தேதி 1ஆம் தேதி சென்னையில் முதன்முறை நடக்கக்கூடிய இந்த F4 கார் பந்தயத்துக்கான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து அரசு உயரதிகாரிகளோடு GCC, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி அனைத்து துறையினோடையும் சேர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அனைத்து வசதிகள் கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்பட்டிருக்கு. தெற்காசியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் இரவு நேர ஸ்ட்ரீட் கார் பந்தயம் என்ற சிறப்பை இந்த பந்தயம் பெற்றுள்ளதால் சென்னை மக்களிடையே எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. முதல் நாளில் இலவசம் என உதயநிதி அறிவித்திருப்பது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிக்கெட் கட்டணம் ரூபாய் 1999 முதல் ரூபாய் 19,999 வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்னிடம் விசாரிக்கவில்லை, இயக்குனர் நெல்சன் மறுப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் பலரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் வெளிநாடு தப்பி சென்றார். இன்டர்போல் உதவியுடன் அவரை பிடிக்க தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே மொட்டை கிருஷ்ணன் பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவை சந்தித்து பேசியதாகவும் அவர்களுக்குள் பணப்பரிமாற்றம் நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் விசாரணை நடத்தினர். இன்று இயக்குனர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை நெல்சன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் என்னிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை, விசாரணைக்கு ஆஜராகுமாறு தனது வீட்டுக்கு வந்து எந்த போலீசும் சம்மன் கொடுக்கவில்லை,
எந்த ஒரு போலீஸ் அதிகாரியிடமிருந்து என் வாழ்நாளில் இதுவரை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ எந்த ஒரு அழைப்பும் வந்ததே இல்லை. எனது இந்த விளக்கத்தை எந்த போலீஸ் அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது கூட தெரியாது என நெல்சன் கூறியுள்ளார். நீ ஐபிஎஸ்ஆ ஐடி விங்கா? எஸ்பி மீது சீமான் காட்டம். கருணாநிதி பற்றி அவதூறு கருத்து கூறியதாக நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீசார் கைது செய்தனர். அதற்காக திருச்சி போலீஸ் சூப்பரண்ட் வருண்குமாரை குற்றம் சாட்டி சீமான் பேசினார். அதைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினர் பற்றி நாம் தமிழர் கட்சியினர் கருத்துக்களை பதிவிட்டனர். என் குடும்பத்தை அவதூறாக பேசிய சீமான் உள்ளிட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என எஸ்பி வருண்குமார் கூறினார். மான நஷ்ட ஈடு கேட்டு சீமானுக்கு நோட்டீஸும் அனுப்பினார். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் சீமான் சாமி தரிசனம் செய்தார். அவரிடம் எஸ்பி வருண்குமார் பற்றி கேட்டதற்கு அவர் கூறியதாவது: ஆனால் திருச்சி எஸ்பி வந்து தொடர்ந்து உங்கள் மேலே தவறுலன்னு சொன்ன பிறகு வந்து தொடர்ந்து வழக்கு போகிறோன்னு சொல்லாது. தமிழகத்தோட ப்ரெஷர்னால தான் அந்த மாதிரி இது பண்ணுறாரா? அவர் வந்து அண்ணன் வந்து 138 வழக்கில் இருக்கார். அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடித்தான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்கள் ஐபிஎஸ்ஸாக இயங்கணும். திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி, நான் பார்க்காத வழக்காத தம்பி. நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தை நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம். அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனம் ஒரு ஓரத்தில் நின்று ஏதாவது விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வேறு நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, அது தம்பின கட்சின்னா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒன்று தான். அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் உள்ளவையெல்லாம் வருந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இது ஆனால் நான் இந்த மாதிரி சாக போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்ட்டு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையாக இயங்கக்கூடியவர். இப்போ அதனால் அப்போ அவர் இறந்தது இல்லாமல் அவங்க அப்பாவும் மனவேதனையில் போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்துருக்காரு. அது 2 செயலுமே நடந்திருக்கக்கூடாது. அதுக்காக நான் வருந்தேன். பெண் டாக்டர் கொலை வழக்கு அவிழும் மர்ம முடிச்சுகள். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சுப்ரீம் கோர்ட், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மேற்குவங்க அரசு தவறிவிட்டதாக அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இந்த வழக்கில் கைதான சஞ்சய் ராயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கொல்கத்தா சிறப்பு கோர்ட் உத்தரவை பெற்று நேற்று சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பெண் டாக்டரை பலாத்காரம் செய்தபோது சஞ்சய் ராய் மிருகத்தனத்துடன் நடந்து கொண்டுள்ளார். தவறு செய்கிறோம் என்ற எந்த உறுத்தலுமின்றி கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்ததும் உண்மை கண்டறியும் சோதனையில் தெரியவந்ததாக சிபிஐ அதிகாரிகள் கூறினர். சஞ்சய் ராய் பெண்களை எப்போதும் தவறான கண்ணோட்டத்துடன் தான் பார்ப்பான் என்பதும் உண்மை கண்டறியும் சோதனை மூலம் தெரியவந்துள்ளது. கேஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்த டாக்டர் சந்தீப் கோஷ் கொலை நடந்த 2வது நாள் தன் பதவியை ராஜினாமா செய்தார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அவர் உண்மையை மூடி மறைக்க முயற்சி செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சந்தீப் கோஷ் மற்றும் 4 டாக்டர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிறப்பு கோர்ட்டில் சிபிஐ அனுமதி கோரியது. அதற்கு சிபிஐ அனுமதி வழங்கியது. இதையடுத்து அவர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடந்தது. இதற்காக டெல்லியிலிருந்து மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். டாக்டர்கள் 4 பேரும் பெண் டாக்டருடன் கருத்தரங்கு ஹாலில் இரவு உணவு சாப்பிட்டவர்கள். எப்போதும் போல்தான் இரவு உணவை முடித்துவிட்டு சென்றதாக அவர்கள் கூறினர். முதல்வராக இருந்த சந்தீப் கோஷிடம் உண்மை கண்டறியும் சோதனை தொடர்ந்து நடந்து வருகிறது. உண்மையை மறைக்க முயற்சித்தாரா, சம்பவம் நடந்த பிறகு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் 8 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது கூறிய பதிலும் உண்மை கண்டறியும் சோதனையில் கூறிய பதிலும் ஒத்துப்போகிறதா என நிபுணர்கள் சோதித்து வருகின்றனர். மனிதர்களின் பேராசைக்கு இயற்கையின் எதிர்வினை. வயநாடு நிலச்சரிவு. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். பலர் காணாமல் போயினர். மீட்கப்பட்டவர்கள் அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலச்சரிவு தொடர்பாக கேரள ஹைகோர்ட் நீதிபதிகள் ஜெயசங்கரன், நம்பியார், ஷியாம்குமார் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது.
இது தொடர்பான விசாரணையின் போது மாநில அரசுக்கு நீதிபதிகள் சில அறிவுறுத்தல்கள் வழங்கினர். மனிதனின் அக்கறையற்ற தன்மை மற்றும் பேராசைக்கு இயற்கை எதிர்வினையாற்றியுள்ளது. வயநாடு நிலச்சரிவும் அதற்கு ஒரு உதாரணம். நிலச்சரிவு வரும் என்பதற்கான எச்சரிக்கைகள் நீண்ட காலத்திற்கு முன்பே தோன்றிவிட்டது. ஆனால் கேரளாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக அவற்றை புறக்கணித்துவிட்டோம். 2018-2019 ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள், கொரோனா தொற்று மற்றும் சமீபத்திய நிலச்சரிவு நம்முடைய வழிகளில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான அரசின் இப்போதைய கொள்கைகளை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இயற்கை வளங்களை சுரண்டுதல், சுற்றுச்சூழல், காடுகள், விலங்குகளை பாதுகாத்தல், பேரிடர்களை தடுத்தல் போன்றவற்றிற்கான கொள்கைகளை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய விரும்புகிறது. அரசு கொள்கைகளை மறுசீரமைப்பதில் கோர்ட் தலையீடும் இருக்கும். இதில் 3 கட்டமாக கோர்ட் தலையீடு இருக்கும். முதலில் சூழல் பாதிப்புள்ள பகுதிகளை அடையாளம் காண உதவிடும் அறிவியல் தரவுகள் சேகரிக்கப்படும். அதில் கவனம் செலுத்தப்பட்டு மாவட்டம் வாரியாக பாதிப்பு வரும் பகுதிகள் அறிவிக்கப்படும். வயநாடு நிலச்சரிவு மீட்பு, மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு வேலைகளை கோர்ட் ஒவ்வொரு வாரமும் கண்காணிக்கும். இரண்டாவதாக, பாதிக்கப்படும் பகுதிகளை ஒழுங்குபடுத்தும் ஏஜென்சிகள், ஆலோசனைக் குழுக்கள் குறித்த தரவுகள் சேகரிக்கப்படும். அதன் மூலம் இப்போதுள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள், விதிகளில் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அவற்றை செய்து முடிக்கலாம். மூன்றாவதாக, பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதி மக்களிடமிருந்து மாநில உள்ளாட்சித்துறை மூலம் தேவையான தகவல்களை பெற வேண்டும். அந்த தகவல்கள் மூலம் மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி, சுற்றுலா போன்ற துறைகளில் புதிய கொள்கைகளை உருவாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த ஆய்வுகளை அரசு நடத்த வேண்டும். மக்கள் கருத்தறியும் கூட்டங்களும் நடத்த வேண்டுமென நீதிபதிகள் கூறினர். நாகார்ஜுனாவின் பிரம்மாண்ட மண்டபம் தரைமட்டம், ஹைதராபாத்தில் பரபரப்பு. தெலங்கானாவின் ஹைதராபாத் மாதப்பூரில் 3.30 ஏக்கர் நிலத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட கன்வென்ஷன் ஹால் இயங்கி வந்தது. அந்த இடம் அங்குள்ள தும்மிடிகுண்டா ஏரிக்கு சொந்தமானது என்றும் அதை ஆக்கிரமித்தே கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஹைதராபாத் நகரில் மழை காலத்தில் தண்ணீர் செல்ல முடியாமல் ஏரி, குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதை அறிந்த தெலுங்கானா அரசு அவற்றை அகற்ற முடிவு செய்தது. அரசியல் தலையீடு இல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற IPS அதிகாரி ரங்கநாதன் தலைமையில் ஹைட்ரா அமைப்பை ஏற்படுத்தினார் முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இந்த அமைப்பினர் ஹைதராபாத்தில் பல இடங்களில் நீர் ஆதார பகுதிகளை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். கடந்த சில வாரங்களில் ஹைதராபாத்தில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன. மாதாப்பூரில் நடிகர் நாகார்ஜுனா கட்டி வந்த கன்வென்ஷன் ஹால் கட்டடமும் ஆக்கிரமிப்பில் இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் இன்று அதனை இடிக்கும் பணியை தொடங்கினர். இதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. அரசியல்வாதிகள், பிரபலங்கள் யாராக இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் என ஹைட்ரா கமிஷன் அதிகாரி ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். எந்தவித முன் அறிவிப்போ நோட்டீஸோ கொடுக்காமல் தனது மண்டபத்தை அதிகாரிகள் இடித்துவிட்டதாக கூறி அரசின் நடவடிக்கைக்கு எதிராக நாகார்ஜுனா தெலுங்கானா ஹைகோர்ட்டில் முறையீடு செய்துள்ளார். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், ஆபீஸில் மட்டையான VAO. விழுப்புரம் அருகே உள்ள ஒட்டம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் வடகரை தாழனூர் VAOவாக பணியாற்றி வருகிறார். இவர் அடிக்கடி குடித்துவிட்டு பணிக்கு வருவதாக கிராம மக்கள் ஏற்கனவே புகார் கூறி வருகின்றனர். ஆனால் அது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் அலுவலகத்தை திறந்த VAO சங்கர் மதிய உணவு இடைவேளை வருவதற்குள் ஃபுல்லாக குடித்துவிட்டு மட்டையாகிவிட்டார். தனது சேரில் அமர்ந்தபடி டேபிளில் சாய்ந்து தூங்கியவரை கிராம மக்கள் பார்த்து எழுப்பியும் காதில் கேட்காதபடி குரட்டை விட்டு தூங்கினார். பணி நேரத்தில் போதையில் உறங்கிய VAO பின்னர் தட்டு தடுமாறி எழுந்து வெளியே வந்தார். என்ன சார் சரி போட்டுன்னு வந்து உக்காந்துக்கிறீங்க குடிச்சிட்டு ஓவரா? ஏன் சார்? அவரை கிராம மக்கள் பைக்கில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் விட்டனர்.
இந்த காட்சிகள் அனைத்தும் சோஷியல் மீடியாவில் வைரலாகியுள்ளது. மரத்தில் ஏறி குளத்தில் குதித்து விளையாடிய 2 சிறுவர்கள் பலி. மயிலாடுதுறையில் திருவாலி ஏரி அருகில் உள்ளது சுக்கான் குளம். அப்பகுதியைச் சேர்ந்த 10 சிறுவர்கள் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவர்கள் மாவீரன், சக்தி ஆகியோர் கரையில் இருக்கும் ஆலமரத்தில் ஏறி குளத்தில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென இருவரும் மாயமாகினர். அவர்களது உடைகள் மட்டும் கரையில் இருந்தன. இருவரும் மூழ்கி இருக்கலாம் என சந்தேகப்பட்ட மற்ற சிறுவர்கள் ஊருக்குள் சென்று விஷயத்தை கூறியுள்ளனர். கிராம மக்கள் குளத்தில் தேடினர். தீயணைப்பு மீட்புக் குழுவினரும் வந்தனர். 2 மணி நேரத்திற்கு பின் 2 சிறுவர்களும் சடலமாக மீட்கப்பட்டனர். சமீபத்தில்தான் இந்த குளம் தூர்வாரப்பட்டுள்ளது. ஆழமான இடத்திற்கு சென்றதால் அவர்கள் இறந்திருக்கலாம் என கிராம மக்கள் கூறினர்.